வாட்ஸ்அப்போட சேட்டை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்க அதை ரெகுலரா பேக்கப்பா கூகுள் அக்கௌண்ட்ல எடுத்து வச்சுக்கலாம். ஆனா வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டைரக்டா கூகுள் அக்கௌண்ட்ல பேக்கப்பா எடுத்து வைக்காதீங்க. உங்க டேட்டாவுக்கு பாதுகாப்பு கிடையாது. யாரோடாலும் பிரேக் பண்ணி பாத்திர முடியும். அதுக்கு முன்னாடி நாங்க கொடுக்கக்கூடிய எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட் இருக்குல்ல, அங்க போயிட்டு 2 அர்த்த பிளஸ் இருக்கு, பாஸ்வேர்டு இருக்கு, இன்னொன்னு 64 டிஜிட் கீ இருக்கு. அதுக்கு பதிலா நாங்க புதுசா ஒரு செட்டப்பை கொடுத்துருக்கோம், பாஸ்கி. இது வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதை இந்த சேட் பேக்கப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சு நீங்க எனேபிள் பண்ணி அதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட்ல நீங்க பேக்கப்பா எடுத்து வச்சீங்கன்னா எந்த வித பிரச்சனை இருக்காது. ஈவன் அதை எங்களால கூட பிரேக் பண்ண முடியாது, கூகுளால கூட பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம பாத்துடலாமா? வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுவோம். டாப் ரைட்ல 3 டாட், அங்க செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போவோம். இங்க அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போவோம். இங்க பாஸ் கீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எத்தனை பேர் இதை பயன்படுத்திருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. நான் இதுக்குள்ள போறேன். இங்க நான் கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜரை இணைச்சிருக்கேன். இது எப்படி சாத்தியமாச்சு பாத்துடலாமா? வெளியே வருவோம். சாட்ஸ், சாட் பேக்கப். பேக்கப் பட்டனுக்கு கீழே பாத்தீங்களா புதுசா ஒரு மெசேஜ் தெரியுதா? அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நான் கீழே போறேன். என்னுடைய சாட் பேக்கப்பை எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்ல நான் செட் பண்ணணும். ஆன் பண்றேன். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி இருக்காது. இந்த இடத்துல பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் உங்க 64 டிஜிட் கீ, இந்த மாதிரி எல்லாம் 3 இருக்கும். நான் பாஸ் கீயை பயன்படுத்தி இதை செட் பண்ணிருக்கேன். நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிக்கிங்க. செமையா ஒர்க் அவுட் ஆகும், பாதுகாப்பாகவும் இருக்கும். இது முழுக்க முழுக்க இந்த ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட், பின்னு, பேட்டர்ன் வச்சு இயங்கக்கூடிய பாஸ்கி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.